ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை மரத்தில் எப்படி ஏர் லேயரிங் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மரம் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய காய்கள் வந்துட்டு காய்க்கும். ஆனால் நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் கண் வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்குன்னா அவங்க வீட்டை நிறைய காய்கள் வந்துட்டு காய்ச்சிட்ருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஏர் லேயரிங் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டு வச்சுன்னா ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம காட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏஜ்டு ஸ்டெம்ப்பாக ஒன்று நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்பில் ரிங் மாதிரி வந்துட்டு தோலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா வழவழன்னு வந்துட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டிசி லேயர் இல்லைனா சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி எடுத்துடணும். இங்கே வந்து நம்ம ஏர் லேயரிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது களிமண் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். கோகோபீட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா களிமண் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் கொஞ்சோண்டு அளவுக்கு நம்ம எடுத்து அந்த எங்கே நம்ம சுரண்டணுமோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அதை சுற்றிரும் வச்சு விட்டு ஒரு ஷேப்க்கு வச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு கிராஃப்ட் பண்ணுற பாலித்தீன் டேப் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேர் வச்சதுன்னா வந்துட்டு ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வேர் வைக்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு எலாங்கேட் ஆகும் இதோட டேப் வந்துட்டு. அதனால் வந்துட்டு ரூட் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்துட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணுற டேப் வந்துட்டு நான் இது மேலே சுற்றி நான் வந்துட்டு கவர் பண்ணுறேன். அவ்வளோதான். இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளானது. இதை நம்ம கிராஃப்ட் இந்த மாதிரி நம்ம ஏர் லேயரிங் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 30 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் அந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா வேர் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வச்சிடும். அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம கட் பண்ணி செடி நட்டோன்னா ஒரு 6 மாதத்துலேயே இல்லைனா ஒரு வருஷத்துக்குள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரூட் வைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி யாராவது மரங்கள் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க. அவங்க இந்த மாதிரி பதியம் பண்ணி தாங்க, எனக்கு ஒரு செடி வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறது 52வது நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சிடுச்சு. பாலித்தீன் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் புஷ்ஷுன்னு வந்து பார்த்திங்கன்னா உப்பிக்கிட்டு வர்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வேர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 30 நாள்லேயே வந்துட்டு வேர்கள் வந்துடும். நம்ம களிமண் யூஸ் பண்ணுறதால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேர் வந்துட்டு ஒரு 50 நாள் அந்த மாதிரி வந்துட்டு விடுங்க. அப்படின்னா தான் நிறைய வேர்கள் வந்துட்டு வைக்கும். செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வைக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாகாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும். இது 50வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள் வந்துட்டு இதில் வச்சுருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோ பேக்கில் வந்துட்டு நம்ம நட போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வேர்கள் வச்சுருக்கு பார்த்திங்களா. இதை நடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் நடலாமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடலாம், தப்பு கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கோகோபீட் ஒரு பங்கு, அதுக்கப்புறமேட்டு மலை தொழும்பு அது ஒரு பங்கு, அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கோ பேக்கில் போட்டு இந்த செடி வந்துட்டு நடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 52 நாளில் நம்ம எடுத்தது எவ்வளோ வேர்கள் வந்துருக்கு பாருங்கள். நம்ம 30 நாள்லேயே வந்துட்டு கட் பண்ணி வைக்கலாம், பிளான்ட் எதுவும் ஆகாது. நம்ம சம்மர் டைமில் நம்ம ட்ரை பண்ணுறதால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு 50 நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விட்டு நிறைய வேர்கள் வர வச்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி இதில் வந்துட்டு நடுறோம். இப்போ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃப்ரூட் வச்சுட்டு இருந்த பிளான்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஏர் லேயரிங் பண்ணி நட்டதால் வரக்கூடிய சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஃப்ரூட் வைக்க ஆரம்பிச்சிடும். இதான் இதை பொறுத்த வரைக்கும். உங்கள் வீட்டு இந்த மாதிரி எலுமிச்சை மரம் இருந்துச்சுன்னா வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி பக்கத்தில் யாராவது வந்துட்டு மரங்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு கூட வந்துட்டு இந்த மாதிரி பதியம் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் இப்படி தான் இருக்கும் காய் வச்சதுன்னா. பாருங்கள், சீட்லெஸ் லெமன் இது.